ஸோ கைஸ் இப்போ மார்னிங் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஏஞ்சியாச்சு. இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு தான் போகிறோம். இங்கே ஸ்டார்டர்ஸில் ஆரம்பித்து சீரியல் வரைக்கும் இருக்குது. நல்லா நிறையா ஃபுட்ஸ் இருந்தது. மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் இன்டர்நேஷ்னல் ஃபுட்ஸாக தான். ஸோ இங்கே ப்ரெட் செக்ஷனில் வந்துட்டு ப்ரெட் வச்சுருந்தாங்க, அப்புறம் டோஸ்டரும் வச்சுருந்தாங்க. நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி ஜாம் தடவிக்கலாம். நிறைய விதமான ஜாமு பட்டர்லாம் இருந்தது. அப்புறம் பக்கத்தில் சீஸை வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு சாண்ட்விச் வேணும்னா இங்கே சீஸ் எடுத்துகிட்டு போயிட்டு சாலட் செக்ஷனில் போய் வெஜிடபிள்லாம் எடுத்து நம்ம சாண்ட்விச் பண்ணி கூட வேணால் சாப்பிட்டு. அப்புறம் காஃபிலாம் வச்சுருந்தாங்க. காப்பின்னு எழுதிக்கிட்டு அதில் பாலே இல்லாமல் வெறும் தண்ணியில் பால் பவுடர் போட்டு காஃபி தந்துருந்தாங்க. ரொம்ப கேவலமாக இருந்தது. அப்புறம் ஆரஞ்ச் ஜூஸ் அண்ட் கோவா ஜூஸும் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஸ்டீம் ரைஸ் வச்சுருக்காங்க. வெறும் வெள்ளை சாதம் தான். ஆனால் இங்கே இருக்கிறவங்க அதை தான் நல்லா விரும்பி ஸோ காஃபிக்கு நான் என்ன ஐடியா பண்ணேன்னா, நான் கண்டுபிடிச்ச இந்த மாதிரி சீரியல் செக்ஷனில் போயிட்டு அங்கே இருக்கிற ஃப்ரெஷ் மில்கை எடுத்துகிட்டு அப்புறம் காஃபி செக்ஷனில் போயிட்டு அந்த கொஞ்சமாக காஃபி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டாலே நம்மளுக்கு மில்கில் அப்படியே காஃபி கொடுத்த மாதிரி வந்துடும்ல. அதனால் நான் அப்படி பண்ணிட்டேன். இந்த பஃபே வந்து மார்னிங் 6 o'clock ஓப்பன் பண்ணி 10 o'clock மூடிடுவாங்க. அதான் 6 AM to 10 AM. இதுதான் வந்து சாலட் கார்னர். அப்புறம் இங்கே பேன் கேக்கும் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. அது மேலே தடவுறதுக்கு ஹனி, கண்டன்ஸ் மில்க், சாக்லேட் சிரப்லாம் கூட வச்சுருந்தாங்க. இங்கே தான் வந்து இன்டோமி ஸ்டேஷன். இங்கே ட்ரேயில் இருக்கிற நூடுல்ஸ் நம்ம ஏதாச்சும் எடுத்துடணும், பிக் பண்ணி கொடுத்துட்டு அவங்க நம்மளுக்கு ஃப்ரீயாகவே குக் பண்ணி தருவாங்க. நான் மீ கோரங் தான் எனக்கு பிடிக்கும், அதனால் மீ கோரங் நான் ஒன்று சாப்பிட்டேன். அப்புறம் இது ஒரு ஃபேமஸான நூடுல்ஸு லஸ்கான்னு. இதில் மேலே ஃபிஷ் கிரேவியை ஊற்றி தருவாங்க. இந்த ஃப்ரைட் நூடுல்ஸை டிப் பண்ணி தருவாங்க. நல்லாயிருக்கும். அப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் மேலே போயிட்டு ஸ்விம்மிங் பூல் வந்துட்டோம். ஸ்விம்மிங்கில் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு செக் அவுட் பண்ணிட்டு நம்ம திரும்பவும் கிளம்ப வேண்டியதான். இன்றைக்கி நாங்கள் வந்து இப்போ கேப் தான் புக் பண்ணிட்டோம். கிராபில் டிரைவர் வான் வந்து நேற்றோட ஒரு டைம் ஓவர் 1 day. ஸோ இப்போ காலைல வந்து நாங்கள் கிராபில் கேப் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ கேப் புக் பண்ணி நாங்கள் இப்போ இங்கே வந்துட்டோம்.
இங்கே அப்படியே டிக்கெட் கலெக்ட் பண்ணிவிட்டு ஃபெரி ஏறி கிளம்ப வேண்டியதான். இப்போ செக்இன்லாம் பண்ணியாச்சு. இப்போ செக்இனில் வீடியோ எடுக்க முடியாது, நல்லா வீடியோ எடுக்க முடியல. இப்போ நம்ம ஃபெரி அடைய வச்சு கேட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நம்ம இப்போ உள்ளே போய் ஃபெரியில் ஏற வேண்டியதான். நம்ம ஃபெரி இப்போ வந்துருச்சு, ஃபெரிலையும் ஏறியாச்சு. இப்போ அப்படியே 1 hour ட்ராவல் அப்படியே கிளம்ப வேண்டியதான். இப்போ ஃபெரி மூவ் ஆகிடுச்சு. இப்போ கரெக்டாக ஒரு 1 hour ட்ராவலில் நம்ம சிங்கப்பூரில் இருக்கோம். 1 hour later. ஓகே, இப்போ நம்ம சிங்கப்பூர் ரீச் ஆயாச்சு. ஸோ பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.